சிறுகடிக்க ஆசை சிறுகல்ல டுடே எபிசோடில் நம்ம செல்வத்துக்கு முத்து கால் பண்ணுறாப்படி என்ன விஷயம் முத்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லைடா முருகன் சொன்னார்ல அந்த சவாரிக்கு நீ போயிட்டு வந்துடுறியா, ஏன்னா எல்லாருமே ஆளாளுக்கு ஊருக்கு போயிட்டாங்க, அப்பா கிட்ட யாருமே இல்லை, எனக்கே அதுக்கப்புறமா தான் மீனா சொல்லி தான் எனக்கே ஞாபகம் வந்தது, அதனால் நாங்கள் அப்பா கூட இருக்கோம், நாளைக்கு வேணா ரவியை இங்கே இருக்க சொல்லிட்டு நான் வேணா போய்க்கிறேன், நீ இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் போயிட்டு வந்துடுறியா. சரி முத்து, நீ சொல்லியும் நான் போகாம இருப்பேனா நாளைக்கு, ஆனால் எனக்கு திருவண்ணாமலை இருக்கு, அதனால நீ மட்டும் இன்னைக்கு ஒரு நாள் உனக்காக நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரிடா, நாளைக்கு நான் ரவி இங்கே இருக்க சொல்லிட்டு நான் வேணா அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து சொல்லிடுறாங்க. அண்ணாமலை இருந்துட்டு, எனக்காக ஏண்டா எல்லாரும் லீவ் போட்டு வீட்டில் இருக்கீங்க, நான் இருந்துக்கிறேன், நான் என்ன குழந்த பிள்ளையா, அதனால் நான் பார்த்துக்கிறேன், போய் வேலை இருந்தால் அவங்கவுங்க வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்பா உங்களை விட வேலைலாம் எங்களுக்கு ஒன்றும் முக்கியம் இல்லை, நாங்கள் இங்கே தான் இருக்க போகிறோம், நான் செல்வத்தை போக சொல்லிட்டேன், நீங்கள் இதை பற்றியும் கவலைப்படாதீங்க. டே மனோஜ், ரவி எல்லாரும் ஆட்டம் கொண்டாட்டத்தில் இருந்ததுனால பசியை மறந்துட்டுங்கடா, அளவுக்கு மீறி பசியாக இருக்குது, அப்பாவுக்கு வேற மாத்திரையும் கொடுக்கணும், அவருக்கு சாப்பாடும் கொடுக்கணும், அதனால் நம்மளே வீட்டில் சமைச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுறாங்க. எனக்கும் தாண்டா ரொம்ப பசியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்லிடுறாங்க. எனக்கு மோர் குழம்பு வைக்க தெரியும், அதனால் நான் மோர் குழம்பு வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் மோர் குழம்புக்கு ரெடி பண்ணுறாங்க. மற்ற எல்லாருமே ஆளுக்கு ஒவ்வொன்றா செஞ்சிட்ருக்காங்க. ஏண்டா நம்ம மட்டும்தான் இருக்கோம், அதுக்கு எதுக்கு இத்தனை செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லுவோம், அவங்க இல்லாத ஃபீலே நம்மளுக்கு வரக்கூடாது இல்லைப்பா, அதனால தான்ப்பா நம்ம இன்னைக்கு ஒரு நாள் ஜாலியாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்திங்கன்னா நம்ம ரோகிணி இருந்துட்டு அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க. நீ ஊர்லேருந்து வந்திருக்காங்கல்ல, அவங்களுக்கு கால் பண்ணி கூட யார் வந்திருக்காங்க, அதே மாதிரி எந்த ஹாஸ்பிட்டலில் போயிருக்கீங்க, என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் விசாரிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கூட முத்து போலன் மட்டும் எனக்கு நல்லா தெரியும், ஆனால் வேறு யாராவது போயிருக்காங்களா நான் தெரிஞ்சுக்கணும், அதனால தான்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிடி, நான் கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அம்மாவும் ஃபோன் பண்ணி விசாரிக்கிறாங்க. பேர செல்வமா, அவங்க தான் முத்து அனுப்பி விட்டுருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனடியாக ரோகிணிக்கு கால் பண்ணி செல்வம் தான் போயிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. செல்வம் போனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, போனால் போகட்டும், சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ரொம்பவே ஜாலியாக இருக்கிறாங்க. அதுக்கடுத்து தான் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சாப்பாடெல்லாம் செஞ்சு முடிச்சிருச்சு, ஜாலியாக சாப்பிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து மனோஜெல்லாம் ரொம்பவே சந்தோஷமாக எல்லாத்தையும் எடுத்து வைக்கவும், இவன் என்னடா இவ்வளோ வேலை செய்கிறான், நம்ம ஒரு டம்ளரை எடுத்துகிட்டு போய் வைடானா கூட வைக்க மாட்டான், ஆனால் இன்றைக்கி என்னடனா இவ்வளோ வேலை செஞ்சிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரவி முத்துவெல்லாம் பயங்கரமாக ஷாக்கிங் ஆகுறாங்க. பொண்டாட்டிங்க ஊரில் இல்லைன்னா ஆம்பளைங்களோட நிலமை இப்படி தான், எல்லா வேலையும் அவங்களே தான் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் அண்ணியாச்சு பரவாயில்ல, வீட்லேயும் வேலை செய்கிறாங்க, வெளியிலையும் போனால் வேலை செய்கிறாங்க, ஆனால் என் பொண்டாட்டி ஸ்ருதி இருக்காளே, அவன் தண்ணி மொண்டு கொடுனா உனக்கு தேவையானா நீ போய் மொண்டு குடிச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவள் பாட்டு கிளம்பி போயிட்டே இருப்பா அப்படின்ற மாதிரி ரவி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்திங்கன்னா அப்பா சாப்பிட்லாம், ரொம்ப பசிக்குது அப்படின்ற மாதிரி நம்ம முத்து சொல்லவும், மனோஜ் இருந்துட்டு என்னால் இதுக்கு மேலே பசியை கண்ட்ரோல் பண்ண முடியல, சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி எல்லாரும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி பார்த்தா வாசனை கமகமன்னு வந்துட்டுருக்கு, நான் வச்ச மோர் குழம்பா இருக்கும்பா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் ஒரு பக்கம் சொல்லவும், இல்லைப்பா நீங்கள் வச்ச ரசம் தான் சூப்பராக இருக்கும், நானும் 2-3 நாளாக சளி மாதிரி இருந்தது, நானே ரசம் வைக்கணும்னு தான் நினச்சேன், நல்ல வேலை நீங்களே வச்சிட்டீங்க, நீ அப்படி சொரியறத பார்த்து தான் அம்மா ரசம் குடித்தா நல்லாகும்னு சொல்லுவாங்க, அதனால தான் நான் ரசம் வச்சேன், நீ நிறைய எடுத்துக்கோடா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி உட்காருங்கப்பா சாப்பிட்லான்னு நினைக்கிற போது யாரோ கூப்பிட்றாங்க. யாருன்னு போய் பார்க்குறேங்க, பார்த்தா அண்ணாமலையோட சொந்தக்காரங்க, பொண்ணுக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு பத்திரிக்கை வைக்கிறதுக்காக வந்திருக்காங்க. எங்கள் வீட்டில் யாரையும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும், விஜயா ரோகிணி எல்லாம்
பாண்டிச்சேரிக்கு போயிருக்காங்க. மீனா பக்கத்தில் ஒரு வேலையா போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அப்படின்னா வீட்டில் ஆம்பளைங்களோட ராஜ்யம் தானா, எல்லாரையும் பார்த்து பத்திரிக்கை கொடுக்கலான்னு இருந்தோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு என்ன, கல்யாணத்துக்கு குடும்பத்தோடவே வந்துடும், நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. சரி சாப்பிட்ற நேரம் எல்லாம் சாப்பிட்டு போகலாம் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எதுக்காக சிரமம், ஏற்கனவே வீட்டில் யாரும் இல்லை, அதனால் வேண்டாம் நாங்கள் வெளியில் போய் சாப்பிட்டுக்குறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. மனோஜ் இருந்துட்டு ஆமாம்மா அதுதான் சரியாக இருக்கும், வெளியில் போயிட்டு நல்லா சாப்பாடு வாங்கி சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அண்ணாமலை இருந்துட்டு இவ்வளோ தூரம் வந்து எப்படிங்க சாப்பிடாம போகிறீங்க, வாங்க வந்து உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அண்ணன் இவ்வளோ தூரம் கூப்பிடும் போது எப்படிங்க சாப்பிடாம போக முடியும், நாங்கள் மட்டும் இல்லை கீழே ஒரு 3 பேர் இருக்காங்க, அவ்வளோதானே, சாப்பாடு அதிகமாக தான் இருக்குது, ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் வாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததாக கீழே இருக்கிறவங்களையும் போயிட்டு வர சொல்கிறாங்க. மொத்த சாப்பாடையும் அவங்களே காலி பண்ணிட்டு போயிடறாங்க. இருக்கிறதே 4 பரி தான். அதை மனோஜ் பார்த்து பார்த்து ரொம்பவே வருத்தப்படுறாங்க. என்னால் பசிக்குது, என்னால் கண்ட்ரோலே இல்லை அப்படின்ற மாதிரி மனோஜ் வந்து சொல்லவும், அம்மா இவனுக்கு செல்லம் கொடுத்தே வளர்த்துட்டாங்க பாரு, அவங்க எவ்வளோ திருப்தியாக சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு போகிறாங்க, நீ என்னடனா பசி பசின்ற அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. டேய் உனக்கு வேணா பசிக்காமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு ரொம்ப பசிக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, சரி ஆம்லேட் வேணால் போட்டு தரோம், ஆம்லேட் போய் எவ்வளோட பசி ஆற்றும் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, சரி ப்ரெட் ஆம்லேட் போட்டு தரேன் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரவி வந்து பிரெட் ஆம்லேட் போட்டு தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எனக்கு என்ன தான் இருந்தாலையும் நம்ம சாப்பிட்ட சாப்பாடு மாதிரி வருமா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் ஒரு பக்கம் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இந்த பக்கம் சத்யா இருந்துட்டு ஒரு கிளைண்ட் வந்து பணம் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு, வட்டியும் கம்மியாக தான் இருக்குது சார், உங்களால் சீக்கிரமாகவும் இன்ட்ரெஸ்ட்டை அடைக்க முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. பரவாயில்லையே, நிறைய மாற்றம் பண்ணியிருக்கீங்க, சூப்பருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சத்யா வந்து பாராட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக ரேகா இருந்துட்டு, பரவாயில்லைங்க, நீங்கள் டேலண்ட்டாக இருக்கீங்க, அதனால தான் இப்போ நிறைய கிளைண்ட்ஸ் நம்மளை தேடி வர ஆரம்பிச்சிட்டாங்க, பேங்க்காரங்களை விட நம்மளை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நான் இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டேன்னா அதுக்கு காரணமே என் அக்காவோட ஹஸ்பண்ட் மட்டும்தான், அவர் தான் இதெல்லாம் ரொம்ப தப்புன்னு சொல்லி புரிய வச்சார், நானும் ரொம்ப தப்பான வழியில் போக இருந்தேன், அவர் தான் என்னை திருத்தி ஒரு நல்ல வழிக்கு கொண்டு வந்திருக்காரு, என்னுடைய கனவே வந்து தனியாக ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்னு தான், அதனால தான் பிஸ்னஸை பற்றி கற்றுக்கலான்னு சொல்லிட்டு தான் இந்த ஃபீல்டுக்கே நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சத்யா வந்து அவங்களுடைய வாழ்க்கை பற்றின எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிடுறாங்க. அம்மா கோயில் வாசலில் பூக்கடை வச்சுருக்காங்க, அப்பா கரும்பு ஜூஸ் வச்சுருந்தாரு, இப்போ அப்பா இல்லை, ஜூஸை நாங்கள் தான் பார்த்துக்குறோம், அக்கா பூ போட்டுட்ருக்காங்க, அவங்க படிக்கிறத விட்டுட்டு என்னையும் சின்ன அக்காவையும் படிக்க வச்சாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சத்யா இருந்துட்டு மீனாவை பற்றி முத்துவை பற்றியும் ரொம்பவே பெருமையாக வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் உங்களோட ஃபேமிலியில் இத்தனை பேர் இருக்கீங்க, ஆனால் எனக்கு இருக்கிறது அப்பா அம்மா மட்டும்தான், ஆனால் அவங்க கூட இப்போ ஒன்றா சேர்ந்துடல, 2 பேரும் பிரிஞ்சிருக்காங்க, என்ன ரீசன் கேட்க மாட்டீங்களா, நான் ரீசனை பற்றி கேட்டால் நீங்கள் இன்னும் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, எனக்கு நிறைய ஒர்க் இருக்குது, நான் கிளம்புறேன், நீங்கள் இருந்து பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சத்யா வந்து கிளம்பி போகிறாங்க. சத்யாவோட கேரக்டர் ரேகாவுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. சிந்தாமணி வராங்க, வந்த உடனே உங்களுக்கு ஃபோன் வருது, மீனா ஊரில் இல்லை இல்லையா, அதனால் அவங்களுக்கு இருக்கிற ஆர்டர் மொத்தமும் நமக்கு கிடச்சிருக்குக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கோடி ரூபாய் கொடுத்தாலும் எனக்கு அப்படிப்பட்ட ஆர்டரவே வேண்டாம், அவள் இல்லைன்றதுக்காக நமக்கு அந்த ஆர்டரை கொடுத்தாங்களா, எனக்கு அப்படிப்பட்ட ஆர்டரவே தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி வந்து பயங்கர சத்தமாக பேசுகிறாங்க. ரேகாவுக்கு ஒரே அவமானமாக போயிடுது. அதோட இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி சிறுகடிக்க ஆசையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.